அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். பெற்றோர்கள் எங்களை பிழையான ஒரு வழிக்கு எடுத்துச் செல்கிறார்கள், அவர்களை நாங்கள் பின்பற்றலாமா அப்படி என்று கேட்டிருக்கிறார்கள். பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்டுப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், காபிராக பெற்றோர்கள் இருந்தாலும் பெற்றோருக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். ஒரு முறை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் வருகிறார், ஒரு ஹதிய அன்பளிப்பை கொண்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, என்னுடைய தாய் ஒரு அன்பளிப்பை கொண்டு வருகிறார் என்று. அப்ப என்ன செய்ய என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலி உம்மக்கி வக்பிலி ஹதியத்தஹா, உன்னுடைய தாயை சேர்த்துக்கொள், அவருடைய ஹதியாவை எடு என்று சொன்னார்கள். அவள் முஷ்ரிக்காக இருந்த போதும் இந்த அனுமதியை வழங்கினார்கள். அந்த அளவுக்கு பெற்றோரை பேண வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் மார்க்கத்துக்கு முரணாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றக்கூடாது. அல்லாஹ்வே அல் குர்ஆனிலே சொல்கிறான், வைன் ஜாஹதாக்க, உங்களோடு அவர்கள் போராடுகிறார்கள், அலா அன் துஷ்ரிக பி, என்னை இணை வைப்பதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு எந்த அறிவும் அதில் இல்லை என்று சொன்னால் ஃபலா துத்திஹுமா, அவர்களை நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். அப்போ உனக்கு எந்த அறிவும் இல்லாத விடயங்களை கொண்டு அவர்கள் என்னை ஷிர்க் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருபோது நீ அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். எனவே பெற்றோர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எங்களுக்கு அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்களை தூக்கி வீசிவிட வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? இப்ராஹிம் நபி தந்தையோடு போராடுகிறார்கள், தன்னுடைய தந்தையை பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சிக்கிறார், அல்லாஹ் தஆலா விடவில்லை. அப்படி இருந்தும் அந்த பெற்றோரை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். நூஹ் நபியுடைய வரலாறு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? பெற்றோர்களை நிராகரிக்கிறார்கள், குடும்பத்தை நிராகரிக்கிறார்கள். அப்போ எனவே பெற்றோர் மார்க்கத்துக்கு